Hello குட்டீஸ், வெல்கம் பேக் டு pinjukarangal. இன்னைக்கு நம்ம Phonic Drillோட பார்ட் 24ல இருக்கோம். 23 மட்டும் கொஞ்சம் நமக்கு டஃபா தெரிஞ்சிச்சு. இனிமே வர ரெண்டு வீடியோஸ் வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்ட் 24 குள்ள நுழையலாமா? வாங்க. இங்க பாத்தீங்கன்னா மூணு சவுண்ட்ஸ் வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. மூணு கிளஸ்டர் சவுண்ட்ஸ். சோ GE, DGE and GI. இப்போ எப்படி ப்ரொனன்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். GE J. ஓகேவா? J as in germs. J as in germs. இந்த ரெண்டுமே germs தானா அப்படினு பார்த்தா எஸ். ஏனா இங்க R அப்படிங்கற லெட்டர் வந்து சைலண்ட் லெட்டர். சோ அத நம்ம germs அப்படினு தான் ப்ரொனன்ஸ் பண்ணனும். So J as in gems, J as in gems. இப்போ கீழ உள்ள செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு இருக்கும். J as in gem, gems, gender, gentle and danger. ஓகேவா? எல்லாமே சேம் சவுண்ட் தான். எங்க வந்தாலும் அத சேமா தான் நாம ப்ரொனன்ஸ் பண்ண போறோம். J. ஓகேவா? Then edge. Edge. Edge as in bridge. Edge as in judge. கீழ உள்ள வேர்ட்ஸ் பார்க்கலாம். Edge, judge, badge, fridge and bridge. Okay. Then last set GI means G. G as in ginger. G as in giraffe. G தான் இதுக்கு சேம் சவுண்ட் தான் எங்க வந்தாலும். ஓகே, கீழ உள்ள வேர்ட்ஸ் பார்க்கலாம். Gist, magic, ginger, giraffe and imagine. Okay. J, edge and G. ஓகே, இன்னும் ஒன் டைம் நான் ப்ரொனன்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்க திரும்ப அதை கவனிச்சு சொல்லுங்க. ஓகே. J as in gems, gems, gem, gems, gender, gentle and danger. Nice. Then edge as in bridge, judge, edge, judge, badge, fridge and bridge. The last one is G as in ginger, giraffe, gist, magic, ginger, giraffe and imagine. Okay, then read aloud. The judge is a gem of a person. The judge is a gem of a person. The ginger is on the table. The ginger is on the table. The giraffe eats the leaves. The giraffe eats the leaves. The magician is a genius. The magician is a genius. இந்த இடத்துல ஜீனியஸ் அப்படின்ற வேர்டை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இது எக்ஸெப்ஷன்ஸ் தான். ஏன்னா ஜே அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிஇ வரும்போது இந்த இடத்துல நம்ம இதை ஜீனியஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் இஸ் ஆல்வேஸ் அ ஃபன்னி லாங்குவேஜ். ஓகேவா? த மெஜிஷியன் இஸ் அ ஜீனியஸ். ஓகேவா? நீங்களும் ஜீனியஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, தென் let us do word wall. ரீட் பண்ணிடலாமா? ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். gem, gem, gender, general and gentle, badge, lodge, fridge, edge and pledge, gist, ginger, giraffe, magic and imagine. Superb. Then let us practice போலாமா? வாங்க. Let us practiceல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது circle and fill the correct cluster. ரெண்டு cluster கொடுத்திருக்காங்க. அதல நம்ம சூஸ் பண்ண போறோம். சூஸ் பண்ணுங்க.
இது என்னது badge இல்லையா அப்போ badge ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் edge ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 டேஷ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வச்சு நம்ம லாஜிக்கலாக கண்டுபிடிச்சிருக்கலாம் badge then this is a ginger yes G-I very good then what is this gem yes G-E gem the last one is fridge okay fridge means D-G-E வரும் இல்லையா D-G-E fridge very good then look at the picture and fill with G-E, D-G-E and G-I இந்த clusters வச்சு நீங்க இங்க fill பண்ண போறீங்க let's start what is this this is a bridge very good B-R-I-D-G-E idge அந்த sound தான் இங்க pronounce பண்ணணும் so bridge then what are these are all germs you know okay இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 டேஷ் கொடுத்திருக்காங்க அது தப்பு இல்லையா germs G E மட்டும் தான் நம்ம இங்க போட போறோம் so இங்க 2 dashes தான் வந்திருக்கணும் then what is this is a lodge okay L O D G E okay lodge the last one is giraffe very good G I very good this is a giraffe ஓகே இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே உங்களுடைய புக்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இல்லை தனியாக ஒரு ஒர்க் புக் மாதிரி நீங்கள் போட்டு அதில் ரஃபாகவும் நீங்கள் காப்பி பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய ஃபோனட்டிக் சீரீஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களுடன் பாய்